மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அல்லது மனக்கவலையில் இருந்திருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்ட எடுத்த முடிவுகள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். மீன ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 12வது ராசியாகும். இதன் அதிபதி ஓர் இதன் அதிபதி குரு என்றாலும் இது ஒரு நீர் ராசி என்பதால் மனோகாரனான சந்திரனின் தாக்கம் இங்கு அதிகமாகவே இருக்கும். மீன ராசியினர் பெரும்பாலும் புத்தியை விட இதயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கோபத்திலோ அதிக பாசத்திலோ அல்லது அவசரத்திலோ இவர்கள் எடுக்கும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நடைமுறைக்கு ஏற்றுவராத ஒன்றாகவே தோன்றியிருக்கும். குறிப்பா ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு அல்லது செவ்வாயின் பார்வை விழும் காலங்கள்ல இவங்களோட அவசர முடிவுகள் குடும்ப அமைதியை குலைச்சிருக்கும். தேவையற்ற குழப்பங்களையும் வாக்குவாதங்களையுமே உருவாக்கி இருந்திருக்கும். நீங்கள் ரொம்பவும் உங்களோட பெரும் புத்தியை விட இதயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவமே கொடுத்திருந்திருப்பீங்க. இதுல அதீத பாசத்திலோ அல்லது அவசரத்திலேயோ நீங்க எடுக்கணும் உணர்ச்சி வசப்படாம முடிவுகள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு நடைமுறைக்கு ஏற்று வராத ஒன்றாவே தோன்றியிருந்திருக்கும். குறிப்பா உங்க ராசிக்கு குடும்பஸ்தானம் ராகு அல்லது செவ்வாய் பார்வை விழும் காலங்கள்னா அவசர முடிவுகள் குடும்ப அமைதியை குலைச்சிருந்திருக்கும். மனதில் வைத்திருந்த வேதனைகள் வெளிப்படாமலேயே தேங்கியிருந்திருக்கும். மீன ராசினருக்கு 8ஆம் வீடு என்பது அஷ்டமஸ்தானமாகும். அதாவது ரகசியங்களையும் மறைமுக வேதனைகளையும் குறிக்கும் இடம். இந்த இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் தங்கள் மனதில் உள்ள மன வலிகளை வெளியில் சொல்ல மாட்டீர்கள். சொல்லி சங்கடப்படுத்தப்பட்ட விரும்ப மாட்டார்கள். ராசிநாதன் குரு பலவீனமாக இருக்கும்போதோ அல்லது சனியின் 7.5 நாட்டு சனி காலங்களிலோ இவர்கள் தங்களுக்குள் நடக்கும் போராட்டங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் மனதிற்குள்ளேயே தான் பூட்டி வைத்துக் கொள்வீங்க. இந்த தேக்கம் வெளியில அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை போலத்தான் இவர்களை அழித்து கொண்டே இருந்திருக்கும். உங்க உங்க மனசுல உள்ள வலிகளை வெளியில சொல்லி மற்றவங்களை கஷ்டப்படுத்த நீங்க விரும்பவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் உங்களோட தங்களுக்கு நடக்கிற போராட்டங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் மனசுக்குள்ளேயே தான் பூட்டி வைத்து கொண்டிருப்பீங்க. ஒருவரையோட தியாகம் மதிக்கப்படவில்லை என்றால் உணர்வு ஏற்பட்டது. தன் சுக துக்கங்களை மறந்து குடும்பத்திற்காகவும் சுற்றத்துக்காகவும் ஓடி ஓடி உழைப்பதில் மீன ராசியினருக்கு நிகர் அவர்களே. ஆனால் ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் அங்கீகார ஸ்தானத்திற்கு அதிபதியாக சனிக்கிழமை வருவதால் இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் எப்போதுமே பெரும் தாமதம் ஏற்படும். நாம் இவ்வளவு செய்தும் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கவில்லையே, நம் தியாகத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துவிட்டிருக்கும். குறிப்பா 4ஆம் இடமான சுகஸ்தானமும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் பலமிழக்கும் போது உங்களோட உழைப்பும் தியாகமும் குடும்பத்தினராலையும் சாதாரணமாக கடந்து போயிருக்கும். உங்களுக்கு ஏமாற்றத்தையே அளிச்சிருந்திருக்கும். அது நீங்கள் சுக துக்கங்களையும் மறந்து குடும்பத்துக்காகவும் சுற்றத்துக்காகவும் தான் ஓடி ஓடி உழைப்பீங்க. அதுக்கு வேற யாருமே உங்களுக்கு நிகராகவே இருந்திருக்க மாட்டாங்க. நாம் இவ்வளவு செய்தும் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கலையேங்கிற ஒரு தியாகம் உங்களை எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவே வச்சிருந்திருக்கும். இந்த ஏக்கம் உங்களுக்கு இயல்பாகவே வந்து விட்டிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. மனதில் இருந்த காயங்கள் ஆறும். மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியாகும். இது மோட்சம், ஆன்மீகம் மற்றும் ஆழ்மனதை குறிக்கும் நீர் ராசியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் சோகங்களால் உங்கள் ஆழ்மனதில் ஏற்பட்ட வடுக்கள் அனைத்துமே இப்போது பனி போல கரைய தொடங்கும். எங்கள் ராசிநாதன் குரு பகவானின் சுப பார்வையாலும் சுப கிரகங்களின் சஞ்சாரத்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து மனதில் ஒரு புதிய அமைதியும்
தெளிவும் பிறக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவற்றை ஒரு பாடமாகவே எடுத்துக்கொண்டிருப்பீங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய மனப்பக்குவத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கியிருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மாண்பும் உங்களை நீங்களே நேசிக்கும் உன்னதமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூரணமா கிடைத்திருந்திருக்கும். நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவற்றை ஒரு பாடமாவே எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய மனப்பக்குவத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கியிருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்பட்ட வடுக்கள் எல்லாமே இப்போது பனி போல கரைய தொடங்கியிருக்கும். குடும்பத்துல அன்பு அதிகரிக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு ஏற்படும் சுப கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வைகளின் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த இடைவெளிகள் குறையும். இதுவரை கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளோ இருந்த சுபகமற்ற உறவுகள் மாறி பரஸ்பர புரிதலும் அன்பும் இரட்டிப்பாகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் மேலோங்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். உங்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அன்போடு நடந்து கொள்வார்கள். விட்டு போன குடும்ப உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வந்து அன்பை பொழிவார்கள். ஒட்டு மொத்தத்தில் குடும்பமே ஒரு நந்தவனமாகவே மாறும். உங்களை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உங்க குடும்பத்துல உள்ள அனைவரிடமும் மேலவங்க போகிறது. உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அன்போடு நடந்து கொள்வாங்க. நம்பிக்கை மீண்டும் உருவாகும். தொடர் தோல்விகளாலும் தடைகளாலும் நம்ப முடியுமா என்ற ஐயப்பட்டினாலும் உங்களுக்கு இனி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை பிறக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் சாதகமான கோச்சார பலன்களால் உங்கள் உடலில் புதிய ஆற்றலும் மனதில் புதிய உத்வேகமும் குடிபுகும். உங்களை நீங்களே தாழ்த்தி மதிப்பிட்ட காலம் முடிந்து உங்கள் திறமைகளை உலகிற்கு நிரூபிக்கும் தைரியம் உங்களுக்குள் தானாகவே ஊற்றெடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தயக்கமின்றி துணிச்சலோடு கையாண்டு அதில் வெற்றியை காண்பீர்கள். இழந்த செல்வாக்கும் கௌரவமும் சமூகத்தில் மீண்டும் உங்களுக்கு நிலைநாட்டப்படும். உங்களுடைய தோல்வினாலும் தடைகளாலுமே நீங்க இனிமேல் நம்மளை நம்ப முடியுமா என்று ஐயப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்கள் உடல்ல புதிய ஆற்றலும் மனசுல புதிய உத்வேகமுமே குடிபுந்திருக்கும். நீங்களே தாழ்த்தி மதிப்பிட்ட காலம்லாம் முடிஞ்சு உங்கள் திறமைக்கு நீங்களே உலகிற்கு நிரூபிக்கும் தைரியம் உங்களுக்கு தானாகவே ஊற்றெடுத்திருந்திருக்கும். துணிச்சலோடு கையாண்டு எல்லாத்திலையுமே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லாரும் மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியாகும். இது மோட்சம், ஆன்மீகம் மற்றும் ஆழ்மனதை குறிக்கும் நீர் ராசியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்களால் உங்கள் ஆழ்மனதில் ஏற்பட்ட வடுக்கள் அனைத்துமே இப்போது பனி போல கரைய தொடங்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் சுப பார்வையாலும் சுப கிரகங்களின் சஞ்சாரத்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் பிறக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவற்றை ஒரு பாடமாகவே எடுத்துக்கொண்டிருப்பீங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய மனப்பக்குவத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கியிருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மாண்பும் உங்களை நீங்களே நேசிக்கும் உன்னதமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூரணமா கிடைத்திருந்திருக்கும். நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து அவற்றை ஒரு பாடமாவே எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய மனப்பக்குவத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கியிருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்பட்ட வடுக்கள் எல்லாமே இப்போது பனி போல கரைய தொடங்கியிருக்கும். குடும்பத்துல அன்பு அதிகரிக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு ஏற்படும் சுப கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வைகளின் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த இடைவெளிகள் குறையும். இதுவரை கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளோ இருந்த சுபகமற்ற உறவுகள் மாறி
பரஸ்பர புரிதலும் அன்பும் இரட்டிப்பாகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் மேலோங்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். உங்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அன்போடு நடந்து கொள்வார்கள். விட்டுப்போன குடும்ப உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வந்து அன்பை பொழிவார்கள். ஒட்டு மொத்தத்தில் குடும்பமே ஒரு நந்தவனமாகவே மாறும். உங்களை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உங்க குடும்பத்துல உள்ள அனைவரிடமும் மேலோங்க போகிறது. உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அன்போடு நடந்து கொள்வாங்க. நம்பிக்கை மீண்டும் உருவாகும். தொடர் தோல்விகளாலும் தடைகளாலும் நம்ப முடியுமா என்ற ஐயப்பட்டினாலும் உங்களுக்கு இனி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை பிறக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் சாதகமான கோச்சார பலன்களால் உங்கள் உடலில் புதிய ஆற்றலும் மனதில் புதிய உத்வேகமும் குடிபுகும். உங்களை நீங்களே தாழ்த்தி மதிப்பிட்ட காலம் முடிந்து உங்கள் திறமைகளை உலகிற்கு நிரூபிக்கும் தைரியம் உங்களுக்குள் தானாகவே ஊற்றெடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தயக்கமின்றி துணிச்சலோடு கையாண்டு அதில் வெற்றியை காண்பீர்கள். இழந்த செல்வாக்கும் கௌரவமும் சமூகத்தில் மீண்டும் உங்களுக்கு நிலைநாட்டப்படும். உங்களுடைய தோல்வினாலும் தடைகளாலுமே நீங்க இனிமேல் நம்மளை நம்ப முடியுமா என்று ஐயப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறந்திருக்கும். அது மட்டும்